சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்க தனுஷ் இயக்கி நடித்துள்ள படம் தான் ராயன். இது அவரது நடிப்பில் உருவாகி இருக்க 50வது படம் என்பதால ஒவ்வொரு காட்சியையும் செம மாசாக படமாக்கி இருக்காரு. ராயன் என்கின்ற காத்தவராயன் தான் தனுஷ். அவரது முதல் தம்பி முத்துவேல் ராயன் சந்தீப் கிஷன், இரண்டாவது தம்பி மாணிக்கவேல் விஜயன், மாணிக்கவேல் ராயன் காளிதாஸ் ஜெயராம் ஆகியோருடைய பாசத்துக்குரிய ஒரே ஒரு தங்கை துர்கா துஷாரா விஜயன். தங்களது சிறுவயதில் திடீரென்று பெற்றோர் காணாமல் போனதால அனாதையான அவர்கள் சொந்த ஊரை விட்டு பொழப்பு தேடி சென்னைக்கு வராங்க. அவர்களுக்கு சேகர் அதாவது செல்வராகவன் அடைக்கலம் தருகிறாரு. சென்னையில் உள்ள ஒரு பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியினுடைய மகன் சேது. அவர்தான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. பிரபல ரவுடி துரையை எப்படியாவது பழி வாங்க காத்திருக்கிறாரு. இந்த நிலையில அப்பகுதிக்கு போலீஸ் கமிஷனரா நியமிக்கப்படும் பிரகாஷ் ராஜ் இந்த ரவுடிகளை பிடிக்கவும் வியூகம் வகுக்கிறாரு. கல்லூரி மாணவன் காளிதாஸ் ஜெயராமுக்கு கல்லூரியில ஒரு பிரச்சனை ஏற்படுது. மறுபுறம் சந்தீப் கிஷனுக்கும் ரவுடி கும்பல் ஒன்றுக்கும் மோதல் ஏற்படுது. 3 அண்ணன்கள் தான் தனது உலகம் என்று வாழும் துஷாரா விஜயன் தனுஷ் சுட்டி காட்டிய மணமகனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கும் நேரத்துல பிழைப்புக்காக பாஸ்போர்ட் கடன் நடத்தி சைலண்டாக இருக்கும் தனுஷ் வயலண்ட் ஆகிறாரு. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை சற்றும் விறுவிறுப்பாக குறையாத வகையில பரபரப்பா சொல்கிறது இந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. 50வது படம் என்பதால முழு நீள ஆக்ஷன் ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக உருவாக்கி நடித்துள்ளாரு தனுஷ். ஒவ்வொரு காட்சியிலும் தனது ஸ்டைல்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு. தங்கை மற்றும் தம்பிகள் மீது பாசத்தை பொழியும் அவர் ஜோடி இல்லாம டூயட் இல்லாம முழு படத்தையும் தனது டைரக்ஷன் ஆளுமையால் ஜெயித்திருக்கிறாரு. பருத்தி வீரன் சரவணன் எஸ்.ஜே. சூர்யாவை மிரட்டும் போது தனுஷனுடைய நடிப்பு தனுஷ் நடிப்பு மிரட்டல் சண்டை காட்சிகளில் உயிரை பணயம் வைத்து நடித்துள்ளார் தனுஷ். சந்தீப் கிஷன் அபர்ணா பாலமுரளி ஜோடியின் காதல் சுவாரஸ்யமாயிருக்குது. காளிதாஸ் ஜெயராம் தன் கேரக்டருக்கு உணர்ந்து இயல்பாக நடித்திருக்கிறாரு. எஸ்.ஜே. சூர்யாவினுடைய அடாவடி ரவுடி ஆட்டம் மாஸ் என்றால் பருத்தி வீரன் சரவணனுடைய கெத்தான மிரட்டல் கவனத்தை இருக்குது. எஸ்.ஜே. சூர்யாவினுடைய மனைவியாக வந்து கணவரின் இன்னொரு மனைவியை கிழித்து தொங்கவிடும் கேரக்டர்ல வரலட்சுமி சிறப்பாக நடிச்சிருக்காரு. போலீஸ் கமிஷனராக பிரகாஷ் ராஜ் கம்பீரமா நடிச்சிருக்காரு. துஷாரா விஜயனின் திரைப்பயணத்தில் இது மறக்க முடியாத ஒரு படம். தனது அண்ணன்கள் மீது பாசத்தையும் முக்கியமான கட்டத்தில் வீரத்தையும் வெளிப்படுத்தி புது அவதாரம் எடுத்துள்ளாரு. இளவரசு செல்வராகவன், வத்திக்குச்சி திலீபன், தேவதர்ஷினி, நமோ நாராயணன் போன்றோர் இயல்பாக நடிச்சிருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் உருவான பாடல்கள் அட்டகாசமாக இருக்குது. இவரது பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஆக்ஷன் படத்துக்கான காட்சிகள்ல ஓட்டத்தை ஓம் பிரகாஷினுடைய கேமரா துல்லியமாக பதிவு செய்து அசத்தி இருக்கு. பாண்டி படத்துக்கு பிறகு ராயன் படத்தில் ஒரு கமர்ஷியல் இயக்குனராக ஜெயித்திருக்கிறார் தனுஷ். நல்ல படத்துக்காக காத்திருக்கும் ரசிகளுக்கு ராயன் படம் தலைவாழை விருந்து.